ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்டரை செக் பண்ணிக்கலாம். டயோடு ஏதாவது இங்கே ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா, வேஸ்ட் பேக்கேஜ் செக் பண்ணலாம். ஓகே, இங்கே வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பிஎம்ஐ கிட்ட ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே கொஞ்சம் வேக பார்த்துருக்காங்க. அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்க, இது ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஃபுல் ஒயிட் லைட் மட்டும் பிங்க் ஆகுது, ஆனால் செட்டு ஃபுல் டெட்டு தான். ஓகேங்களா, அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். இங்கெல்லாம் எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகேங்க, ஏன்னா சின்ன சின்ன கெப்பாசிட்டருக்கும் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நமக்கு ஷார்ட் இருக்கா என்ன எது சொல்லிட்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். நம்ம ஒன்றுமே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இது பவர் ஐசிக்காக மாற்றி தான் வந்துருக்கு. ஓகேங்களா, செட்டு வாட்டர் காக்குன்னு நினைக்கிறேன். இங்கேதான் எதுவும் வேல்யூ கரெக்டாக தான் இருக்குது. வாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா செக்கிங்க்கு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால தான். இங்கே எதுவும் ஷார்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே ஷார்ட்டு வோல்டேஜ் ஓகே, இதுக்கு மேலே நம்ம பூட் சீக்வன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒன்றும் செக் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஓகேங்க, அதாவது வோல்டேஜ் கனெக்ஷன் பண்ணிவிட்டு சார்ஜிங் மோடு வச்சு நம்ம செக் பண்ணலாம் ஃபுல்லாகவே. ஓகேங்களா,
ஃபஸ்ட்டு எங்கே செக் பண்ண போகிறோன்னா வி ரெஃபரன்ஸ் லைன் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வி ரெஃபரன்ஸ் லைனில் செக் பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இங்கே தான் வரும். ஓகேங்களா. வோல்டேஜ் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 வோல்டேஜ் இங்கே வருது. ஓகேங்களா. வி ரெஃபரன்ஸ் லைனுக்கு 1 வோல்டேஜ் வருது. அப்புறம் அடுத்த லைன் வந்து விஆர்டிசி. அடுத்தது விஆர்டிசி லைன். விஆர்டிசிக்கு 2.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா. விஆர்டிசி அப்புறம் விஎக்ஸ்ஓ, அதுவும் ஒரு முக்கியமான லைன் தான். ஓகேங்க. விஎக்ஸ்ஓ 2.2 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா. அப்புறம் மோடம் வோல்டேஜ் அப்புறம் விஐஓ 1.8 வோல்டேஜ் வருதான் செக் பண்ணிக்கலாம். அதுவும் 1.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா. அப்புறம் V4 லைன். அதுவும் 0.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா. அப்புறம் V4 லைன், இது எல்லாமே பக் வோல்டேஜ்.
வீக் கெயின்கையும் வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதுவும் 0.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்க, வி மோடம், இது வி மோடத்துக்கும் 0.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்க, VS1, S1னா ஹையர் வோல்டேஜ், ஹையர் எல்டிஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, ஹையர் எல்டிஓவாக வருதான்னு பார்த்துக்கலாம். இது ஹையர் எல்டிஓவாக ஒரு முக்கியமான வோல்டேஜ் தான். ஓகேங்க, அதுக்கு 2.1 வோல்டேஜ் வருது. ஓகேங்க, இப்போ லோயர் எல்டிஓ அதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டி ரெஃபரன்ஸ், ஆகுதுன்னா பேட்டரி கனெக்ட் ஆகி போகுது. இப்போ இங்கே இருக்க எல்லா வோல்டேஜும் ஓகே தான், இது எல்லாமே வருது. இதில் ரீசெட் வோல்டேஜ் பார்த்துக்கலாம். ரீசெட் பி 1.8 வோல்டேஜ் வருது. அப்போது வாட்ச்டாக் அதுவும் 1.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்க, இந்த லைன் எல்லாமே ஓகே தான். பவர் ஐசியும் கம்ப்ளைண்ட் கிடையாது, பவர் ஐசியும் எல்லா வோல்டேஜும் வருது. ஓகேங்களா, இப்போ டி ரெஃபரன்ஸ் மட்டும் நமக்கு வோல்டேஜ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் செட்டு ஓகே ஆகணும். டி ரெஃபரன்ஸ் மட்டும் பார்க்கலாம். டி ரெஃபரன்ஸ் இந்த டயோடு போய் தான் வருது. ஆனால் இங்கே லைன் கட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே 1.8 வருது, ஆனால் பேட்டரி கனெக்டாக வரல. ஓகேங்க, ஃபால்ட் வந்து நமக்கு இங்கே டி ரெஃபரன்ஸ் லைன் மட்டும் வரல, அதை மட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ணணும். ஓகேங்க, இது லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஏன்னா இது அதிகமாக ஸ்க்ராட்ச் பண்ணால் கிரவுண்டுக்கு டச் ஆகிறதுக்கு நிறையா இது இருக்குது. அதனால் லைட்டாக இது பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஜம்ப்பு அடிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா,
இது வந்து ஜம்பை அடிச்சிக்காதுங்க. ஜம்பை கடிச்சாச்சு, ஒரு செக் பண்ணி பார்த்துக்க. வரும்போது சொல்லலை, அப்போ தான் சொன்னேன். சரி பார்க்குறேன். இப்போ 1.8 வோல்டேஜ் வருது. ஓகேங்களா, இது வந்து டி ரெஃபரன்ஸ் மட்டும் பவர் ஐஸுக்கு வந்து வருவேன், டி ரெஃபரன்ஸ் மட்டும் வருவேன். அந்த ரெஃபரன்ஸ் வராதா தான் செட்டு டெட்டாக இருக்குது. நம்ம பேட்டரி